என் ஜீவன் கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்க? அவரு நான் கட்டிக்க போறவரு, அது என்னோட ப்ராப்பர்ட்டி. அது உன்னோட ப்ராப்பர்ட்டி அல்லது நீ கட்டிக்க போறவர்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா என்ன? ஏமா, மணமேடையில தாலி கட்டுற நேரத்துல கூட மாப்பிள்ள வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு போயிடறான். எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்க. வரட்டா? ஏய் குதிரவாலு, நில்லுடி. எங்கடி கிளம்புற? குதிரவாலா? சொல்லுடி அம்மா, நூடுல்ஸ் மண்டை. என் ஜீவன் கிட்ட இவ்வளவு நேரம் நீ என்ன பேசுன? அதான் உன் ஜீவன் கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு இப்ப பதில சொல்லுடி. நடந்ததை சொல்லவா இல்ல? ஏய், நீ பெரிய தில்லாலங்கடின்னு தெரியுது. இப்ப பதில சொல்லிட்டு போடி. அதாவது ஜீவனுக்கு பொருத்தமான பொண்ணு நான் தான். என்ன கட்டிக்கேன்னு சொன்னேன். அது சரி, என் ஜீவனுக்கு பொருத்தமானவ நான் மட்டும்தான். பேசாம இங்கிருந்து ஓடி போயிரு. அத நாங்க சொல்லணும் நூடுல்ஸ் மண்டை. வேண்டும்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கோமா? அதாவது எனக்கு என் அமுல் பேபி தாலி கட்டட்டும், நீ வேணும்னா எனக்கு சக்கலத்தியா இருந்துட்டு போ. என்ன சம்மதமா? சொல்லு நூடுல்ஸ். டீலா நோ டீலா? டீலிங்க்கு வாரியா? குதிரவாலு, எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்டயே டீலிங் பேசுவா. உன் பல்ல உடைக்க போறேன் பாரு. அது உன் கற்பனையில கூட நடக்காது. இந்த அணுவை தொடணும்னா இன்னொரு ஜென்ம நீ பிறந்து வரணும்.